வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீரியாடிக்கல் எஸ்ஸேவை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஜேர்னல்ஸ்லாம் பீரியாடிக்கல்ஸ்லாம் வர எஸ்ஸேயை தான் நம்ம பீரியாடிக்கல் எஸ்ஸேன்னு சொல்கிறோம். இது 18ஆம் நூற்றாண்டில் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. இது இந்த பத்திரிகை துறைக்கு ஒரு முன்னோடினே சொல்லலாம். அந்த க்ரோத் ஆஃப் ஜேர்னலிசமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா அப்போ இருந்த சொசைட்டியில் அந்த சோஷியல் லிட்ரரி கிரிட்டிசிசமாகவும் கேரக்டர் ஸ்டடீஸாகவும் இது திகழ்ந்துச்சு. இந்த மாதிரி எஸ்ஏஸ்க்கு முன்னோடின்னு பார்த்தாங்கன்னா டேனியல் டீஃபோ தான். அவருடைய ரிவ்யூ தான் பீரியாடிக்கல் எஸ்ஏ ஃபார்மில் அப்போ ஜேர்னல்ஸில் வந்தது. பின்னாடி டேட்லர் அண்ட் ஸ்பெக்டேட்டர் இதை எழுதுனது ரிச்சர்ட் ஸ்டீலும் ஜோசப் அடிசனும். அவங்களோட எஸ்ஏஸும் இந்த மாதிரி தான் இருந்தது. அவங்களுடைய பீரியாடிக்கல்ஸ் சமுதாயத்தில் இருக்கிற மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்தோட கண்ணாடினே அவங்களோட எஸ்ஏஸை சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த அந்த வேனிட்டிஸு, அந்த தவறுகள், நல்லது கெட்டது, சிரிக்கக்கூடியது, மனிதர்கள் திருத்தி கொள்ள வேண்டியது, இது எல்லாமே அவங்க அவங்களோட எஸ்ஏஸ் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அடிசனே என்ன சொல்கிறாருன்னா, அந்த எஸ்ஏஸோடைய இன்டென்ஷன் என்னென்னா டு என்லெவன் மொராலிட்டி வித் விட் அண்ட் டு டெம்பர் விட் வித் மொராலிட்டி. அதாவது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையை ஒரு ஹியூமரஸாக சொல்கிறது தான் அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் தான் பின்னாடி லிட்ரரி கிரிட்டிசிசமாகவும் கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இப்போ அடிசனுடைய ஸ்பெக்டேட்டரில் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் ஸ்கெட்சஸை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஸ்டீல் அண்ட் அடிசனுடைய அந்த இமேஜினரி கேரக்டரான சர் ராஜர் டி கபாலி ஒரு ஜேர்னலிஸ்டிக் ரைட்டிங்ன்றது ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஃபெக்ஷனோட உச்சத்தை தொட்ட லெவலில் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஜார்ஜ் சேன்ஸ்பரி அவருடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எஸ்ஏஸை பற்றி, இந்த எஸ்ஏஸ்லாம் 18ஆம் நூற்றாண்டில் மக்கள் எப்படி இருக்கணும், முக்கியமாக ஒரு பொது இடத்துல அவங்க எப்படி இருக்கக்கூடாது, பொது இடம்னா சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை தேட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த மாதிரி புஸ்தகங்களை அவங்க படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி அவங்க விரும்பணும், அதே மாதிரி மனிதர்களை அவங்க எப்படி நடத்தணும், அது லவர்ஸாக இருக்கலாம், மிஸ்ட்ரஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடத்தணும், அவங்க எப்படி தன்னை மாடிஃபை பண்ணிக்கணுன்றதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி இந்த எஸ்ஏஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா டாக்டர் ஜான்சனை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் தொடர்ந்து த ரேம்பிளர், த ஐட்லரில் அவர் அவரோட எஸ்ஏஸை எழுதிக்கிட்டே இருந்தார். அவரோட எஸ்ஏஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டிக் நேச்சராகவும் இருக்கும். அதில் விட்டு அவருடைய அறிவுத்திறன், அந்த குட் சென்ஸு, மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஆவலெல்லாம் அவருடைய எஸ்ஏஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்விஃப்ட்டும் ஜேர்னல்ஸில் அவர் எஸ்ஏஸ் எழுதியிருந்தாலும் மெயினாக அவர் ஒரு பேம்ப்ளெட்டர். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்ற சீரீஸை த பப்ளிக் லெஜரில் எழுதினார். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மேகசின்லேயும் அவர் எஸ்ஏஸ் வந்திருக்கு. அவர் நகைச்சுவையாகவும் அதே சமயத்தில் இங்கிலீஷ் மக்களுடைய கேரக்டரும் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையோடைய அந்த நயத்தையும் ரொம்ப அழகாக அவருடைய எஸ்ஏஸில் பிரதிபலிச்சிருப்பார். அவரோட எஸ்ஏஸ்லாம் ஒரு பர்சனல் டச்சோட சாமிங்காக, அவரோட எழுத்தே ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் அதுக்கப்புறமா தொடர்ந்து இருந்தாலும் முக்கியமாக இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாரும் இல்லை. அதுக்கு அடுத்து வந்தவர் தான் சார்ல்ஸ் லாம்ப். அவருடைய எழுதுகிற ஸ்டைலே வேறையாக இருக்கும். ஒரு பர்சனல் கன்ஃபெஷனாக, ஒரு டெண்டர் பேத்தோஸோடு அவர் எழுத ஆரம்பித்தார். உங்களுக்கும் பர்சனல் எஸ்ஏஸை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.